வடகிழக்கு பருவமழை தொடங்கவிருக்கிறதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் வைத்துக் கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அமைச்சர்களுக்கும் அந்தந்த பகுதியில் எந்தெந்த பகுதி பாதிக்கும் என்று ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பகுதியில் அமைச்சர்களுக்கும் அதை அறிவுறுத்தி சொல்லி அதெல்லாம் சரிவாக்க சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட நான் அதை நம்முடைய அந்த அலுவலகத்தில் சரிவார்த்து விட்டு தானே போகிறோம். மழை வந்தால் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கும். எல்லா விதத்திலும் மீட்பு படையாக இருந்தாலும் சரி, பொதுமக்களை தங்க வைக்கிற இடமாக இருந்தாலும் சரி, மின்சார வாரியமாக இருந்தாலும் சரி, கார்பரேஷனாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்க உள்ளாட்சி அமைப்புகளாக இருந்தாலும் சரி, நெடுஞ்சாலைத்துறையாக எல்லா துறையும் தயாராக இருப்பதற்கு வேண்டிய வேலையில் செய்வோம். முதலமைச்சர்கள் தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த முறை எதிர்பாராத விதமாக தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல மழை அதிக அளவிலே பதிவாகி இருந்தது. சோ இந்த முறை அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை எப்படி சரிகொள்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு அந்தந்த ரெண்டு மாவட்டங்களுக்குமே நாங்கள் இப்போது தயாராக அதுக்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். இந்த தடவை எந்த விதமான பாதிப்பு இல்லாத அளவுக்கு நாங்கள் அதை மழை பெய்தாலும் அது பாதிப்பு இல்லாத அளவுக்கு அதை சரி செய்யக்கூடிய பணியை செய்வோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போது ஜாமீன்ல வெளிவந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 400 நாட்களுக்கு பிறகு இன்று வெளியில் வந்திருக்கிறாங்க. திமுக இதை எப்படி பாக்குது சார்? நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அவர் தியாகத்தை பாராட்டி இன்றைக்கு வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற எல்லாருடைய கருத்தும். அதுதான் தலைவர் எதை சொல்கிறாரோ அந்த கருத்து எங்களுடைய கருத்து.